வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம், என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை.
பாதபடியிலிருந்து நோக்கி பார்க்க தந்த நல்ல தனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்க பாதபடியிலிருந்து நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அப்பா உம்மை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கமடைந்து போனதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை என்று நீங்க சொல்லிட்டீங்கப்பா. நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நாங்கள் பாடுறதாங்க பாடலை ஆசீர்வதித்தாங்கப்பா. துதியானவரை ஆசீர்வதித்தாங்கப்பா. செய்திகளை எங்களோடு நீங்க பேசும்படியாய் சிந்திக்கிறப்பா. மகிமை ராஜாவே உம்மை துதிக்கிறோப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி தரப்பட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளும் தனக்கு நீக்கி கொண்டு வருவீராக ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏராளமான புதிய ஜனங்களை ரட்சித்து நீங்க மந்தையை சேர்க்க வேண்டுமாய் கெஞ்சுகிறப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. லோகம் முதல் முடி வரை ஆவியானுடைய ஆளுகளை நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வந்திருக்கிறையாவே இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். யாவரை இணைந்து ஒரு சில பாடலை பாடி கரங்களை தட்டி தேவாதி தேவரை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாக கைத்தட்டி பாடி நாம் எழுதினார்கள். Thank you.
நீர் நல்லவர் ஆண்டவர். நீர் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறார். நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கருத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கருத்துக்கு பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே,
மாறி நிறைந்த மழையும் பனிப்பீவு எப்படி கீழே முளைப்பிக்குமோ அவ்வளவே அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பின காரியம் வாகும்படி செய்தார். அவர் தம்முடைய வசனத்தை என்ன வாய்க்கும்படி அனுப்பினாரோ அந்த காரியம் வாய்க்கும்படி செய்தார். இந்த காலத்தில் நீர் எனக்கு வாக்குறுதியார் யாக்கோபு மேற்பற்றி இஸ்ரவேல் கூட்டு காய்க்கு உலகத்தை பலனாக நிரப்பு நாட்கள் வருகின்ற வாக்கின்படியாய் உமக்குள்ளே மேற்பற்றி செய்வதாக, உமக்குள்ளே நிலைநிற்க செய்வதாக. அதற்கு மூலமாய் எழுதுகிற எல்லா அந்த மாதிரி அளவில் மனுஷர்கள் இயேசுவின் நாமத்தினாலே பற்றி சென்று கொண்டே இருக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. நீர் ஆளுகை செய்வீராக. பசுத்தாவியானவரை நீர் ஆளுகை செய்வீர்களா? நீர் ஆளுகை செய்வீர்களா? உலகமானது நாளை யாரும் மேலெடுத்து பாதுகாப்பது போல உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ரத்தம் செலுத்துவோம் அப்பா. உங்கள் ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலம் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரலப்பா. நீங்க ஆளுகை செய்ய, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எபினேச நீதானையா இதுவரை உதவினீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்.
கனமும் மகிமை துதி புகழ் ஸ்தோத்திரங்களும் சர்வ வல்லமை தேவனுக்கு ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென். வேதத்தில் ஒரு வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்ந்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராம் ஆவியானவரே, வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராம் ஆவியானவரே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பரிசுத்தமாவோமே, நாங்கள் பரிசுத்தமாவோமே, எங்கள் தாகத்தை தீருமையா, சேதத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, சேதத்தை தாருமையா. எவ்வளவு இருபத்தி கருத்துக்களே, அடியான ஒப்பு கொடுக்க பெருகவும் அடியான சிறுகவும் அப்படி நாம மாத்திரம் அந்த இடத்துல மகிமைப்படும்படியாக கத்தனை அடுக்கிற மனிதர் தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனாகிய கத்த இந்த வார்த்தைகளை தூரத்தில் சமீபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கத்தரை இடைபெடுங்க. இந்த வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரை விட வரைக்கும் நான் இந்த படத்தை தகுதிப்படுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நிரப்புகிற காரியங்கள் என்பதை குறித்ததான ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கடந்த மாதத்திலேயும் வேரூன்றி நிலைநிறுத்தல் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருப்பானால், ஒரு திராட்சை செடியோடு கூட கொடி இணைக்கப்பட்டிருக்குமானால் அது கனி கொடுக்கும் என்று பார்த்தோம். கனியிலே நிலைத்திருக்கும் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள். ஆதியிலே தேவன் மனுஷனை ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தார். பூமியிலே இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்பினார். விதை தானியங்களினாலே விதைகளினாலே நிரப்பி அநேக கனி விருட்சங்களை கொண்டு பூமியை அலங்கரித்தார். ஏதேனும் தோட்டத்தில் மனுஷனை கர்த்தர் வைத்து இந்த பூமியை அவர் ஆசீர்வதித்தார். மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறினபடினாலே தேவன் அவர்களுக்கு வந்து கொடுத்திருந்த இந்த ஆளுகை, இந்த பூமியை நிரப்புகிற அந்த காரியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை கர்த்தர் நிரப்பும்படியாய் என்னவெல்லாம் வைத்து நிரப்ப வேண்டும் என்று அவர் திட்டம் கொண்டார். அதற்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அவர் அனுப்பி வைத்தார். யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்ற வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினதை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படும்படியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் நாமும் கிறிஸ்துவை போல இந்த பூமியிலே அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த பூமிக்கு நீங்களும் நானும் ஒப்பாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். இந்த பூமியை பலனால் நிரப்பும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
இந்த பூமியை பலனால் நாம் எப்படி நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் வேகமாக நாம் பார்க்க போகிறோம். பூமியை, இந்த உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சமுத்திரமானது ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவினாலே ஜனங்களை நிரப்புவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அறிய சொல்லுங்க. உங்களை என்னை இந்த பூமியில கர்த்தர் அழைத்ததுடைய நோக்கம், பிரதான திட்டம், சித்தம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார், உண்டாக்கி வைத்திருக்கிறார். உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நம்முடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட விசுவாச ஐக்கிய திருச்சபையிலே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். கையில் வைத்து ஒரு அல்ல சொல்லுங்க. இந்த நாளில் வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்பீர்களானால் தேவன் இந்த உலகத்தை எப்படி எல்லாம் நிரப்புறதுக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். இந்த பூமியை கர்த்தர் பலுகி பெருகி பூமியை நிரப்ப கர்த்தர் சொன்னார். ஆனா இந்த நாட்களிலே அந்த மாம்சத்துக்குரிய நிரப்புதல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நிரப்ப கர்த்தர் உங்களை என்னை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நிரப்ப பெற்றிருந்து நாம் அறிந்திருந்தால் மாத்திரமே தான் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துவதாக நாம் முடியும். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்படுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகலவிதமான ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லவில்லை, ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கையை சொல்லுங்க, கர்த்தர் என்னை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு நபர் பணம் கொடுக்கணும்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் செக் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கீங்களேன். அந்த செக் உங்க கையில வந்துட்டுனாலே பேங்க்ல உள்ள போட்டீங்கன்னா பணம் இணைஞ்சிரும், அவங்க அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். இப்போ கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் நிறைய வந்துருச்சு. தட்டுனா அடுத்த எத்தனை செகண்ட்ல போய் 10,000 20,000 உங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். அப்போ ஒருத்தர் செக்ல கையெழுத்து போட்டு அவர் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு அல்லது செக்கோ டிடியோ உங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு அந்த பணம் உறுதி அளிக்கப்படுகிறது, வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தேவன் நம்ம கையில தந்திருக்கிற வேதாகமும் இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க போய் தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். கையில வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு சபையில நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாய் சித்தமாய் இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னமும் ஆசீர்வாதத்திலே கர்த்தர் பெருகப்படுவார். அல்லேலூயா. ஆமென். தேவனை அறிகிற அறிவு நமக்கு நிச்சயமாய் அது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 15:13. பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த பூமியை தேவனை அறிகிற அறிவினாலே
நிரப்பும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அடுத்தபடியாக சொல்லப்படுகிற பரிசுத்தாவின் நிறைவினாலே உங்களுக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிரப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க பார்க்குற ஏதோ உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமா வழியே சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணால எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. அல்லேலூயா. ஆமென். இந்த கண்ணால எதெல்லாம் பார்க்குறீங்க? மனுஷரை பார்க்குறீங்க, பொருட்களை பார்க்குறீங்க, இந்த உலகத்தை பார்க்குறீங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையான காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். எதுவும் மனிதனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பார்வையிலே இங்க கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் சிற்றின்பம் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்ச நேரத்துக்கு இன்பம், கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷம். அல்லேலூயா. கணக்கில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவன் என்னெல்லாமோ அவன் பண்ணி பார்க்கிறான். அவன் அல்லேலூயா. ஒரு மனுஷன் கண்ணீர் வெடித்தா, அவரு இதுல நான் வாசித்தேன், கண்ணீர் வெடித்தா சரீரத்தில் இருக்கிற ஏகப்பட்ட உறுப்புகள் அது பாதிப்படைகிறதா. ஆனா ஒரு மனுஷன் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சான்னா, சந்தோஷமா இருந்தான்னா, அவனுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் சரியா ஆக்டிவேட் ஆகும், சரியா செயல்பட ஆரம்பிக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட சூழ்நிலை ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் துன்பப்பட்டு பாடுபட்டிருக்கிற வேளையிலே சபையாரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். நீங்க மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கரங்களை பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும். சந்தோஷமாயிருங்க. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு மனிதர் ஒரு மருத்துவத்துல கடந்து சென்றாராம். கடந்து சென்று சொன்னாராம், வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு, சிரிக்கிறது கூட நான் செயற்கையா தான் சிரிக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மனப்பூர்வமா சந்தோஷமா என்னால சிரிக்க முடியல. அப்போ அவன் மருத்துவர் கேட்டாரா, நல்லா சாப்பிட்றீங்களா? நல்லா சாப்பிட்றையா? தூக்கம்லாம் வருதா? தூங்குறேன். சரீரத்தில் எதுவும் பிரச்சனை இருக்குதா? எந்த பிரச்சனையும் இல்லை. வருமானத்துக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லையா. வருமானம்லாம் நல்ல தாராளமாக இருக்கு. எல்லாம் கேட்டால் அப்போ உங்களுக்கு என்னையா பிரச்சனை? நிம்மதியாகவே இருக்க முடியல, சிரிக்க முடியல. இப்போ அந்த மருத்துவர் சொன்னாராம், இது உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, மன பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை என்னால் மருந்து மாத்திரையினால் உங்களை சந்தோஷமாக வைக்க முடியாது. நீங்கள் வேணா நம்ம பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சர்க்கஸ் நடக்குது, அங்கே ஒரு கோமாளி இருக்கிறான். அந்த கோமாளி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறான். அந்த கோமாளி பார்த்து சிரிக்காதவங்க யாருமே கிடையாது. 2 மணி நேரம் எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமாக வெளியே வராங்க. நீங்கள் வேணா அந்த கோமாளியை பார்க்குறதுக்கு அந்த சர்க்கஸ் கம்பெனிக்கு போங்க, அங்கே போனால் ஒரு 2 மணி நேரம் நல்லா நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ போனவர் சொன்னாரா, அந்த சர்க்கஸ் கம்பெனியில் எல்லாத்தையும் சிரிப்பு காமிக்கிறதே நான் தான், ஆனால் எனக்கு சிரிப்பு செயற்கையாக தான் வருது அப்படின்னாரா. மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற களியாட்டுகள், இந்த உலகத்தில் இருக்கிற டிவி, இந்த உலகத்தில் இருக்கிற செல்ஃபோன், அதில் இருக்கிறத வைத்து எதையாகிலும் வைத்து சந்தோஷம் அடையலாம் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த உலகத்தில் கண்களினாலே நீங்கள் பார்க்கிற, நீங்களும் நானும் பார்க்கிற எதுவும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன், உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுறீங்களோ
வசனமே எனக்கு ஆறுதல் என்று சொல்லுகிறார். உடைய வசனம் மாத்திரம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரர். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய மகிழ்ச்சி எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரிலே, கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்க ஆழமான விசுவாசம் வைப்பீர்களானால் உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவர் பறிக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராவிட்டால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். 119:92 வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி, அது இல்லாவிட்டால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? வேதம் எனக்கு மனமகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? இந்த வேத வசனம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறதா? நீங்க டிவி பார்க்கறதை காட்டிலும், உங்களுடைய செல்போன்ல உங்களுடைய நேரத்தை செலவிடுகிறதை காட்டிலும், உங்களுடைய குடும்பத்தில் மற்ற காரியங்களுக்காக நீங்கள் செலவிடுகிறதை பார்க்கலாம், வேதம் உங்களுடைய மனமகிழ்ச்சியாக இருக்குமானால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதான் சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்க கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நிற்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல்வான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆமென். தயவு சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருப்பேன், கர்த்தருடைய வேதத்தை ஆசையா வாசிப்பேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். கை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்துல நான் பிரியமா இருந்தா நான் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். எல்லாம் வாய்க்கும். நம்பிக்கையோட சொல்றீங்களா? நீங்க படிப்பீங்கன்னா படிப்புல நீங்க வெற்றி பெறுவீங்க. தொழில் செய்கிறதா இருந்தா தொழில வெற்றி பெறுவீங்க. அல்லேலூயா. ஆமென். எதை செய்தாலும் வாய்ப்பை செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலக மக்கள் சொல்லுகிற காரியம், மாவு விற்க போனேன் காத்து என்ன செய்து அடிக்குது, உப்பு விற்க போனேன் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த காலத்திலும் எல்லாவற்றிலும் உங்களை என்னை வெற்றி சிறக்கப்படுகிற தேவன், சர்வவல்லமை தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர் அவர்தான். அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சிந்தின அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டு என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சமாதானத்தை கொடுக்கிறது. ஆமென். கர்த்தரே உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அது எதுவும் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அதுக்கு எடுத்து போடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தேவனை அறிகிற அறிவு, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பிரியம். ஆமென். மூன்றாவது நாம் பார்க்கிறது சந்தோஷம், சமாதானம் எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் பரிசுத்தாவியினாலே உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, பரியாச உதடுகளினாலே அவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆமென். இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள் உங்களை அழைத்துக் கொண்டிருக்குமானால் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையோடு நீங்க தேவனோடு நீங்க பேசுவீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலிருந்து பாரங்கள் எல்லாம் எடுத்துப்படுவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது, வாக்கு கடகா நிகழ்ச்சிகளோடு கூட உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறது. ஆமென். உங்களுடைய பலவீனங்களிலே அவர் உங்களுக்கு எனக்கு அவர் உதவி செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம என்ன ஜெபிக்கணும் தெரியாம இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக பிதாவுடைய சன்னிதானத்திலே பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை நீங்கள் பேசும் அந்த வரத்தை நீங்க பெற்றிருப்பீங்களானால் நல்ல டச்சில் ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன ஜெபிக்கல் தெரியலன்னா கூட ஆவியானவர் உங்களுக்குள்ள வேண்டுதலை செய்வார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை அந்நிய பாஷை அடையாளத்தோட கூட இன்னும் நான் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, நான் தேவனோடு கூட இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன். அல்லேலூயா. அப்படியே சமூகத்துல பழங்கால் பண்ணிட்டு கண்ணீரோட கூட வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே
உடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், இந்த இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறேன். 1 சாமுவேல் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் என்பவள் அவள் குழந்தை இல்லாமல் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் பல வருஷம் அவள் அழுதுகிட்டே இருப்பா. புருஷன் அழுதுகிட்டே இருப்பா. ஒரு நாள் அவள் தீர்மானம் பண்ணினாள், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய கண்ணீரை நான் சிந்துவேன் என்று தீர்மானம் எடுத்தாள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே வந்தால் அவள் மனம் கசந்து அவள் அழுது தன்னுடைய இருதயத்தை எல்லாத்தையும் உடைச்சி தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள். அல்லேலூயா. என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். 1 சாமுவேல் 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாள் தேவனுடைய சன்னிதானத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சமூகத்துல நீங்க கண்ணீரோட நீங்க ஜெபிப்பீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்காக அல்ல, முதல்ல ஒரு நன்றி வைக்கிறது. இதுவரை கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறார், இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் இருந்த நன்மைகளை செய்து வந்திருக்கிறார், இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நெருக்கத்துல என்னை காப்பாற்றினீங்களே, இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலை தந்தீர, இந்த நெருக்கடியில் என்னை எப்படி அற்புதமாய் நடத்தினீர்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்க நினைத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அல்லேலூயா, உங்களுடைய உள்ள கண்ணீரால் நிரப்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப சோர்ந்து போகிற நேரத்திலலாம் நான் கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்ப்பேன். எப்படிலாம் இருந்தோம். அல்லேலூயா. குப்பையில கிடந்த என்ன இப்படி கர்த்தர் தூக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு. மனிதர்கள் நம்மை நிராகரிக்கும் பொழுது, மனிதர்கள் நம்மை தூசிக்கும் பொழுது, மனிதர்கள் நம்மை அற்பமாய் எண்ணும் பொழுது, இவெல்லாம் என்னத்துக்கு லாய்க்கு, இவெல்லாம் என்னத்துக்கு ஆவா என்று சொல்லி ஜனங்கள் நம்மை ஒதுக்கும் பொழுது, உறவுகள் சொந்த பந்தங்கள் நம்மை ஒதுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாட்டு பாடுகளை விட்டு கொடுக்கல. என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன்
யோசித்து பாருங்க, உங்க சகோதர மத்தியில, சகோதரிகள் மத்தியில, முற்பிதாக்கள் பெற்றோர் மத்தியில, உங்கள் உடன்பிறந்த நண்பர்கள் மத்தியில எத்தனை பேர் இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்பதை அவங்க அறிந்து கொள்ளல. அல்லேலூயா. உங்களை என்னை இயேசுதான் அவர் ஆண்டவர், அவர் ரட்சகர், அவர்தான் சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற அறிவை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவன் மேலே ஒரு வாஞ்சை இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை மேலே ஒரு பிரியம் இருக்குமானால், நீங்கள் இடருண்டு போவதில்லை. உங்களுடைய சந்தோஷத்தை யாரும் பறிக்க முடியும். அல்லேலூயா. பிசாசானவை செய்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, இந்த வேதத்தை நேசிக்க விடாதபடி, இந்த வேதத்தின் மேலே பிரியம் இராதபடி இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவர்களை அவன் காமிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆமென். நான் சேலஞ்சா சொல்றேன், இந்த வேத வசனத்தை நீங்க பிரியமா நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாத பிசாசோ எந்த ஒரு மனுஷனும் உங்களுடைய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை எவராலும் பறிக்க முடியாது. ஆமென். சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற சமாதானம் எந்த சமாதானம்? தேவன் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற சந்தோஷம், தேவன் நமக்குள்ளே தந்திருக்கிற மன நிறைவு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் நினைக்கிற மாதிரி பணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப அப்படியே நெருக்கடியிலே போயிட்டு இருக்கிற மிடில் கிளாஸுக்கும் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸில் உள்ள மக்களுக்கும் நான் நினைக்கிற காரியம், கொஞ்சம் காசு மட்டும் நிறைய இருந்துச்சுன்னா இணைஞ்சிடலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். நல்லா யோசித்து பாருங்க, பணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். பணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்குமானால், அநேக சினிமா நடிகைகள் ஏராளமாய் சம்பாத்தியம் பண்ணி வைத்து அவங்க சொல்றாங்க, உண்மையா எங்களை நேசிக்கிறதுக்கு நல்ல ஆட்கள் இல்லை, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. புகழ் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை கொடுக்குமானால், நல்ல புகழ்பெற்ற நடிகர்கள், நடிகைகள், புகழ்பெற்ற பெரிய தொழிலதிபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். புகழும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. வேலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். படிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. வந்து நீட் தேர்வுலாம் பாஸ் பண்ணவனா பண்ண மாட்டானா அப்படி அறியாம நிறைய பேர் செத்து போயிருக்கிறார்கள், வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. போன மாசம் நினைக்கிறேன், மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து படிக்கிற ஒரு மாணவி தானே தற்கொலை பண்ணாங்க. படிக்க முடியாம ஒரு மாணவி அந்த சப்ஜெக்ட் அவங்களால புரிந்து கொள்ள முடியல, படிக்க முடியலன்னு சொல்லி சூசைட் பண்ணிருக்கு. சீட்டே கிடைக்கலன்னு நிறைய சாவுது, சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறமும் படிக்க முடியலன்னு சாப்பிடுது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஞானத்தின் உறைவிடம், ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. படிக்கிறதுனால வர்ற அறிவுலாம் அது மெய்யான அறிவு கிடையாது. ஆமென். அது போய்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சத்திய வேதம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்கிறது. காரணம் அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனா கூட அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, உறுப்பு அது மாறாது என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்று மாறாத வார்த்தையா இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொண்டு வரும். சங்கீதம் 119:92 வாசிக்கும் பொழுது, வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாயிராவிட்டால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். தாவீதுடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் வந்தது, ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளையும் சார்ந்து கொண்டபடினாலே அவன் ஜெயம் பெற்றவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார். அல்லேலூயா. ஆமென். நீங்க தேவனை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே நிரப்பப்பட்டு, உங்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் அதிகமாய் காணப்படுமானால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய கால்கள் இடர்ந்து போகாது. அல்லேலூயா. உங்களுடைய நடைகள் பிசகுவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆனால் நீங்க முதலிடம் எதுக்கு கொடுக்கீங்கிறது வார்த்தை, அதை வைத்துதான் உலகம் உங்களை நிரப்புகிறதா அல்லது உலகத்தை நீங்கள் நிரப்புகிறீர்களா என்பது உண்மை செய்யப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள், இந்த உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசபாசங்கள், மனித உறவுகள் உங்களை நிரப்பி தேவனுடைய
வார்த்தையை கர்த்தரை ஆராதிப்பதை அது தடை செய்யக்கூடியதாய் காணப்படுமானால் நீங்க ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்ட சீக்கி ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டது. அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 6:33 சொல்லப்பட்டது எல்லாவற்றையும் காட்டிலும் நீங்க முதல்ல எதுக்கு நீங்க வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படிக்கிற காலத்துல பிள்ளைகள் படிப்புக்கு முதலிடம் கொடுப்பார்கள். ஆனால் படிப்பை காட்டிலும் தேவனை அறிகிற காரியங்கள் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனை அறிகிற அறிவுக்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்களானால் படிப்பை ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள், மின்சாரமாக இருக்கட்டும், நாம பயன்படுத்துகிற தொலைபேசியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. பூமி உருண்டை என்று சொல்லி கண்டுபிடித்தவர் வேதத்திலிருந்து கண்டுபிடித்திருக்கிறார். இயந்திரங்கள், அநேக காரியங்கள் வேதத்தை வாசித்து இதில் இருக்கிற மறைபொருளை வைத்து அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அநேக கண்டுபிடிப்புகள் 99% கண்டுபிடிப்புகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஞானவான்களாய் மாற்றும்படியாய் கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படும் பொழுது நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா தேசத்துடைய ஜனாதிபதி, அவருடைய வாழ்க்கையில் அவர் பல முறை தோற்று போனார். அவருடைய தோல்வியை குறித்து வாசிக்கும் பொழுது எதெல்லாம் தோற்று போயிருக்கிறார் ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டது. ஆனால் ஒரு நாள் அவர் கண்டுகொண்டார், கர்த்தரை கண்டுகொண்டார், கர்த்தருடைய வார்த்தையை கண்டுகொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கண்டுபிடித்து கர்த்தர் மேலே, கர்த்தருடைய வார்த்தை மேலே ஆழமான விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார். இந்த உலகத்திலே மிக உயரமான உன்னதமான பதவி என்று எண்ணப்படுகிற அமெரிக்கா தேசத்துடைய ஜனாதிபதியாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவருடைய தாய் தகப்பெல்லாம் மிகவும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மிகவும் தேசத்திலே அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நீங்க எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உயர்த்துவீர்களானால், கர்த்தருடைய வார்த்தையை பிரியமாக இருப்பீர்களானால் உங்களுடைய உயர்வுகளை, உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வுகளை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை கேளுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிசாசு என்ன சொல்றான்? நான் உனக்கு எல்லாத்தையும் தாரேன். வேற ஒன்றும் இல்லையா? காலில் விழுந்து சாஸ்தாங்கமா விழுந்து படித்து வழி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ உயரமான மலையில கொண்டு போய் நிறுத்தி வைத்துக் கொண்டு சாத்தான் சொல்றான், இந்த உலகத்துடைய மகிமை, இந்த உலகத்துடைய ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை உயரமான மலையில கொண்டு போய் நிறுத்தி அவன் சொல்றான், எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற காரியத்துல பிசாசு தந்திரமா செக் வைப்பான். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்க, இந்த கொரோனாவின் நிமித்தம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாசம் முழுசும் இப்படி போயிட்டு இருக்கு. வியாழக்கிழமை ஆராதனை வைக்கிறோம். அந்த வியாழக்கிழமை ஆராதனைக்கு மக்கள் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. கர்த்தரை அரசாங்கத்தை மீறி நம்ம நடத்தினாலும் அது பாவம். ஹல்லேலூயா. திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? ப்ரேயர் பண்ணலாம். ஆனால் மக்கள் வர்றதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கும். மக்களுக்கு படிப்பு இல்லாமத்தை காட்டிலும் பெருசாக இருக்குது, வேலை பெருசாக இருக்குது, படம் பெருசாக இருக்குது, ஹல்லேலூயா, உறவுகள் பெருசாக இருக்குது. நான் கர்த்தர் சொல்றாரு, நான் தான் பெரியவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் தான் அந்த சராசரங்களை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார். நீ 6 நாள் உள்ள 7வது நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாளில் அப்படியே சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை உயர்த்தி கொண்டே இருப்பார். சங்கீதம் 91:14 சொல்லப்படுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் உயர்ந்த வைப்பேன். ஹல்லேலூயா.
கர்த்தரிடத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து நீ என்ன ஆராதி என் காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து என்ன செய் படித்து விழு. இந்த உலகத்தை உனக்கு தருவேன், இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்துடைய மேன்மைகளை தருவேன், கனத்தை தருவேன், பணத்தை தருவேன்னு சொல்லுவான்னா நீங்களும் நானும் ஏமாற்றணும். கரங்கள் வீட்டு ஒரு அல்லையே சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடும்படினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய சபையில் எப்போல்லாம் ஆராதனை நடக்குன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் தூரப்பட்டு நீங்கள் வருவீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சில தொழில் செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் சொல்ற காரியம், முதல்ல கர்த்தரை ஆராதிக்குவாங்க, கர்த்தர் உங்களுக்கு அதுக்குரிய பலனை சேர்த்து தருவார். அல்லேலூயா. பழைய பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்து உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக 6 நாள் அவர்களுக்கு மன்னா கிடைக்கும். 7வது நாள் மன்னா என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் 7வது நாளுக்குரிய மன்னாவை 6வது நாளில் டபுள் பங்கு கொடுத்துருவார். கை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. நீங்க கர்த்தரை நம்பி கர்த்தரை ஆராதிக்க எப்பெல்லாம் சபையில ஜெபம் நடக்குன்னு சொல்றோமோ அப்பெல்லாம் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையோ புந்தியோ கர்த்தர் டபுள் பங்கு பணத்தை தருவார். அல்லேலூயா. கரங்கள் வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஆராதிக்க, அவருடைய வார்த்தைக்கும் அவரை ஆராதிப்பதற்கு நீங்க வருவீங்கன்னா உங்களுடைய வருமானம் குறைஞ்சே போகாது. அல்லேலூயா. நீங்க 1000 ரூபாய் கர்த்தருக்கு ஆராதனைக்கு வந்தான்னா 1000 ரூபாய் கிடைக்கும். ஐயோ வரலன்னா கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு வீட்டில் இருக்காதபடி, நீங்க மற்ற காரியங்களை பார்க்காதபடி கர்த்தருக்கு முன்னாடி வைத்தார் அடுத்த நிமிஷத்துல உங்களுக்கு டபுள் பங்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற கர்த்தருக்கு இந்த பக்கம் விளைச்சிட்டு இங்க திரும்பும் போது அடுத்தாப்புல பின்னாடி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆமென். ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சர்ச் ரூஃப் போடும்போது அப்படிதான் என் நண்பர் ஒருவர் வந்து என்ன கேட்டார், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். நான் ஏற்கனவே கூலி கொடுக்குறதே நான் பணம் இல்லாமல் கொஞ்சத்தை வச்சுட்டு என்ன செய்ய பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆமென். அன்னைக்கு அவன் புதுசும் அவரை கூட்டிட்டு சில காரியங்கள்லாம் செஞ்சுட்டு சுற்றி வந்தோம், நிறைய காரியங்களை பார்த்தோம். ஆனால் அவர் போகும்போது அவர்கிட்ட பணத்தை கொடுத்தாரு போதும். நான் இல்லை, நான் தரமாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. என்கிட்ட ஏற்கனவே ஷார்ட்டேஜாக இருக்குன்னு நான் சொல்லலை. போயிட்டே இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், உன்கிட்ட இருக்கிறது நீ கொடு, தேவையை சந்திப்பேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. பொதுவாக இந்த ஆசாரி வேலையா இருக்கட்டும், குத்தமார் வேலையா இருக்கட்டும், ரெகுலரா வேலை செய்யறப்பட்ட என்ன செய்யலாம்னா, சரி இன்னைக்கு இந்த 2000 வச்சுக்கோங்க, மீதி பேலன்ஸ் நாளைக்கு வந்து வாங்கிக்கன்னு சொல்லலாம். ஆனால் சென்ட்ரிங் அப்படி இல்லை. சட்டிப்பாறையை கழுவும் போது என்ன செய்யணும், அவ்வளோ பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க இன்னைக்கு இங்கே காங்கிரீட் போடுவாங்க, நாளைக்கு எங்க ஏதாவது ஊரில் போடுவாங்க, அன்னைக்கு கணக்கு பிடிக்கணும். ஆனால் நான் விசுவாசித்திருக்கிறது இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒரு சின்னதா விதைத்தேன், ஆனால் கர்த்தர் எல்லாம் காங்கிரீட் போட்டு முடிக்க போற நேரத்துல கர்த்தர் ஒரு குடும்பத்தை அனுப்பினார். கரங்கள் வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவங்க ஒரு கவலை காணிக்கை கொடுத்தாங்க. ஜோமணி பார்க்கும் பொழுது அந்த ரூம் போடுறதுக்கு எல்லா கூலியும் அதில் இருந்தது. கரங்கள் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஏன்ட்ட இருக்கிற பட்ஜெட்டை வச்சு செய்ய முடியாது. சில நேரம் பாசமாக கூட கேட்பாங்க, எப்படி நீங்க இதை செய்றீங்க? ஆமென். இந்த சர்ச்சை இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்திரம் என்கிட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்குரிய பத்திரத்தை ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதை வாங்கணும்னு சொல்றீங்களே, எப்படி வாங்குவீங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துக்குரிய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்க, ஒரே ஒரு மனுஷன் மூலமாய் இந்த இடத்துக்குரிய தேவைகளை சந்திக்க, இந்த இடத்துக்கு பத்திரம் முடிக்கிறதுக்குரிய கூலி முதற்கொண்டு அவர்கள் கொடுத்து கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. முதலாவது கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கர்த்தர் அப்படிதான் கொடுத்தார். ஓய்வு நாளுக்கு முன்னாடியே டபுள் பங்கு கர்த்தர் கொடுத்தார். நீங்க விசுவாசித்து கர்த்தர் ஆராதிக்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முந்தின நாளே டபுள் பங்கு கிடைக்கும். தயவு சொல்லு, நான் கர்த்தரை ஆராதிக்க முதலிடம் கொடுப்பேன், எனக்கு முந்தின நாளே 2 மடங்கு ஆசீர்வாதம் வரும். ஒரு சில கை தான் பார்க்குறேன், சில பேருக்கு வந்து வருதா இருக்கிறது போதுமையா நினைச்ச மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆமென். 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு எங்கள் சகோதரி நீ கோடாகுடியாய் பெருகுவாயாக. இந்த உலகத்தை பல நாள் நிரப்பும்படியாய் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார்.
நீங்க கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்தில் உள்ள வேளையில் நீங்கள் அன்பு கூற ஆரம்பித்து விட்டீர்களானால் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல்ல கொடுக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல்ல கொடுக்க மாட்டீங்க. இல்லையா? நான் பார்த்துருக்க இந்த 10th 12th படிக்கிற பிள்ளைகளுக்காய் டிவியை வித்த குடும்பங்கள் எல்லாம் பார்த்துக்கிறேன். டிவியை என்ன செஞ்சிருவாங்க? வித்துருவாங்க. கேபிளை உருவி போட்டுருவாங்க. சொல்லுவாங்க, நான் டிவி பார்த்து 2 வருஷம் ஆச்சு. 11th 12th படிக்கிற வரைக்கும் 10th வரைக்கும் அந்த டிவியே பார்க்குறவங்க. இல்லையா? எதுக்கு ஒரு 10th 12th நிறைய மார்க் வாங்கணுங்கிறதுக்காக பெற்றோர் தியாகம் பண்ணுகிறார்கள். இல்லையா? ஆமே. இந்த பிள்ளைகள் பிஏ எம்ஏ அல்லது பிஇ எம்இ அப்படி பெரிய பெரிய படிப்பு படிச்சு மேலே போயிடும். அப்போ யோசிச்சு பார்த்தா அந்த 10th 12th ஒண்ணுமே இல்லைங்க மாதிரி வந்துடும். படிப்பு நல்லதுதான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை அறிகிற அறிவு எல்லாவற்றையும் காட்டி மேலானதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை கர்த்தர் எங்கதான் வைத்திருக்கிறார்? அவருக்குள்ளே, அவருடைய வார்த்தைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் அனுப்பின பரிசுத்த ஆவிக்குள்ளே அந்த கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ நீங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலை கொடுக்கிறார். நீங்க அபிஷேகத்தை பெறாம இருப்பீங்கன்னா, அந்நிய பாஷை அடையாளத்தோட நீங்க பெறாம இருப்பீங்கன்னா, நல்ல உபவாசித்து காத்திருந்து ஒவ்வொரு ஆறாவது உபவாசத்தோடு நீங்க வாங்க, நிச்சயமாக உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. நீங்களும் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை இப்போ நான் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெறல, பரவாயில்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு நல்ல கண்ணீரோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்றி இதயத்துல கர்த்தர் உள்ள வந்துடுவார். உங்களை சொத்துல வந்துடுவார், உங்களுக்குள்ள வந்துடுவார், உங்க குடும்பத்துல வந்துடுவார். இதுவரை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது கர்த்தர் நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை கர்த்தர் நடத்தி தருவார். ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடினமாய் இருக்கிறதோ கர்த்தர் லகுவாய் நடத்துவார். ஆமென். தேவசூங்க கர்த்தர் என்ன லகுவாய் நடத்துவார். கர்த்தர் என்ன லகுவாய் நடத்துவார். கடினமான பாதைகளில் என்னை லகுவாய் நடத்துவார். ஆமென். இந்த வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்காத ருசிக்காத எதையும் உங்களுக்கு சொல்லுவதில்லை. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர். ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் நீ கர்த்தரை ஆராதிக்க போறீ, இதை செய்ய அதை செய்ய, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்கு அதற்கேன்னு சொல்லுவான். நீ சொல்லணும், கர்த்தர் இதுவரை என்னை நடத்தி வந்தார், என் பிள்ளைகளை நடத்தி வந்தார், என் குடும்பத்தை நடத்தி வந்தார். கர்த்தர் நல்லவர் 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 என்று சொல்லும் பொழுது இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருப்பார். உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை கெடுக்க நினைக்கிற எல்லா சத்துருடைய கண்ணிகளுக்கு விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். வேடுடைய கண்ணிக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார். வாதையுடைய கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த இடங்களில் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்படும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. சில பேர் தாங்க ரட்சிக்கப்பட்டா போதும், சபைக்கு போனா போதும், பிள்ளைகள் எப்படியாவது போட்டு தருதலையா போட்டுறாங்க. அப்படி இல்லை, பிள்ளைகளும் சபைக்குள்ள இருக்க வேண்டும். பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, பிள்ளைகளை சபைக்கு ஆராதனைக்கு போக விடாமல் தடை செய்வது. அதுதான் பார்வோனுடைய ஆவி. நீங்க எகிப்தில் இருக்கிற ஜனங்களை ஆராதனை செய்ய போக விடு என்று சொல்லி மோசையும் ஆரோனும் கூப்பிட்ட பொழுது, ஊழியர்கள் கதறின பொழுது, அப்போ அங்கே பார்வோன் சொன்ன காரியம், பிள்ளைகள் ஸ்திரீகளை எங்க இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், ஆண்கள் மட்டும் போய் என்ன செய்யுங்க, ஆராதிங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆடு மாடுகள் அங்கே இருக்கட்டும், நீங்க எல்லாரும் போகலாம், பிள்ளைகள் ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாம் போகலாம். கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தை மட்டும் பர்சனல் வீட்டில் எடுத்துட்டு போயிரு, வச்சுட்டு போயிரு. அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் அங்கே போய் தான் ஆடு மாடுகளோட போனாதான் அங்கே கர்த்தருக்கு நாங்கள் ஏதோ பலி செலுத்தணும், இப்போ தெரியாது, அங்கே போய் நாங்கள் பலி செலுத்தணும். தெய்வ இது ஒரு அழிய சொல்லுங்க. அவன் கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில், கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்தில் பிசாசானவன் உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை தடை செய்வான் என்று சொன்னால் அது பார்வோனுடைய ஆவி, அது பிசாசுடைய தந்திரம். நீங்க அதை சரியா அறிந்து கொள்வீங்கனாலும் நீங்க வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆக நீங்க தந்திரமா அவன் பண்ற தந்திர வரைகளுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்க முதலிடம் கொடுக்கும் பொழுது உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த அடைகளை வைக்கும். கரங்களை குரலையே சொல்லுங்க. அருமையான தாயார் அவங்க ஆசிரியராக இருந்தார்கள். ஆராதிக்க அவர்களுக்கு இருந்த வாஞ்சியை கொடுத்து நான் சொல்லுகிறேன். முந்தின வாரம் ஆபரேஷன் சென்னை பட்டணத்துல கோயம்புத்தூர்ல ஆபரேஷன், பெரிய ஆஸ்பத்திரியில சோல்டர்ல ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேலே அங்கே சரியான ட்ரெஸ் கூட போட முடியாது, பெரிய டவல் போட்டு மேலே சுத்திட்டு அவங்க ஆராதிக்க வந்துட்டாங்க. கைகளை வைத்து ஒரு அருகே சொல்லுங்க. ஆமே ஆமே. அவங்க சொன்னாங்க, நேரே இப்போ தான் பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு வந்திருக்கிறோம், சரியா ட்ரெஸ் கூட சரியா போட முடியல, இருந்தாலும் பரவாயில்ல,
கர்த்தரை ஆராதிக்க வந்துடணும். கைகளை வைத்து ஒரு நல்ல சொல்லுங்க. ஆமென். சில பேர் குடும்பமே எல்லாரும் எங்கேயாவது போயிருவாங்க, ஆனா ஒரு நபர் மாத்திரம் சொல்லுவாங்க, இல்ல கர்த்தரை ஆராதிக்க நான் வந்துருவேன். இல்லையா? கர்த்தரை ஆராதிக்க வந்துருவேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம என்னால இருக்கவே முடியாது. இல்லையா? கர்த்தரை ஆராதிக்காம என்னால இருக்கவே முடியாது. அப்படி சொல்லுகிறவர்களே அவர்களை அவருடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறதே. ஆமென். யாரெல்லாம் கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுப்பீங்களோ, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை எல்லா இடத்துலையும் முதலிடத்தில் கர்த்தர் வைப்பாங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் பிசாசுடைய தந்திரம், நீ என்ன ஆராதி? பிசாசு என்ன சொல்லுவான்? இயேசு கிறிஸ்துவே என் காலில் வந்து சாஸ்திரமா விழுந்து ஆராதனை சொன்ன உடனே கர்த்தர் அவருக்கு செவி கொடுக்கிறேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சில பெரிய நல்ல வசதி உள்ள பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில ஆசைகளை கொடுப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அந்த ஆசைகளை அவங்க விற்று போடுவார்கள், அந்த வீட்டை விற்று போட்டுருவாங்க. ஆனா திரும்ப அந்த பிள்ளைகள் மேல இறக்கம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த எதிராளி கையில கொடுத்து பணத்தை கொடுத்து, இல்லை இது என்னுடைய பூர்வீக சொத்து, நீ எனக்கு எப்படியாவது தரணும்னு சொல்லி பணத்தை கரையை செலுத்தி மறுபடியும் வாங்கி கொடுப்பாங்க. அல்லேலூயா. தனி மனுஷனாகிய ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்தில் உள்ள எல்லா பலன்கள் பிசாசுடைய கைகளிலே போய்விட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற துறைத்தனங்களை அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியிறங்கமான கோலமாக்கி சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை என்னை வெற்றி சிறக்கப்படுகிற சகோதர தேவன் சொல்கிறார், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தை தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். உங்களுடைய கால் இடர்ந்து போகாது. உங்களுடைய நன்மைகளை ஒருத்தரும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தேவனுக்கும் தேவனை ஆராதிப்பதற்கு அவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். இந்த வாரத்துல நீங்க கர்த்தரை வந்து ஆராய்ச்சி போனீங்கன்னா இந்த வாரம் முழுசு உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த வாரம் முழுசு நீங்க எதை செஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இந்த வாரம் முழுசு 1008 பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனை தீர்க்கிற கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் தருவார். வாழ்க்கையில் 27 வருஷம் ஊழியத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருப்பார். அல்லேலூயா. உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நீங்க கிறிஸ்துவ அறிவினாலே நிரப்பப்படுவீர்களானால் நீங்க போகிற இடமெல்லாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்வீர்கள். கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்தார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எங்களை நடத்தி இருக்கிறார். இந்த வியாதியில கர்த்தர் எனக்கு பரிகாரியா இருந்திருக்கிறார், வைத்தியராய் இருந்திருக்கிறார், நல்லவராய் இருந்திருக்கிறார். இதுவரை என்னுடைய குடும்பத்தை உயர்த்தி வந்திருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். கோடிக்கணக்கான மக்கள் உலகமெங்கிலும் மரித்து போனார்கள் கொரோனா என்கிற கொள்ளை நோயினாலே. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களை என்னை உயிரோடு வைத்திருக்கிறது நான் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த பூமி இயேசுவினாலே நிரப்ப வேண்டும், இயேசுவினுடைய வார்த்தையினாலே நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபருக்கும் கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்த நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது, கர்த்தருக்காக நீங்கள் செயல்பட தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு யாவத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. நாளை எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க விரும்புங்க? கிறிஸ்துவின் வார்த்தையினாலே கிறிஸ்துவினாலே நானும் நிரப்பப்பட்டது உலகத்தை கிறிஸ்துவினாலே நிரப்ப என்னை அர்ப்பணிப்பேன்னு சொல்லுகிறவர்கள் எழுதி நிற்கலாம். தங்களை முடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க அவர் சில நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காய்ச்சி உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உங்களை கொண்டு கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த போகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை ஒருத்தரும் தடுக்க முடியாது. பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவே என் காலில் விழுந்து என்ன ஆராதி, நாங்கள் பூமியை உயர்வு ஐஸ்வர்யம் ஆஸ்தி மேன்மை புகழ் கனம் எல்லாத்தையும் தருவேன்னு சொல்வானால் நீங்களும் நான் ஏமாத்துறவன். நான் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்குறதுல நாம் முதலிடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படி கொடுக்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மைகளை ஆசீர்வாத உயிர்களை யாரும் தடுக்க முடியாது. இந்த நாளிலே கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறான்னு சொல்லுங்கள் மாத்திரமுடைய கரங்களை உயர்த்திக் கொள்ளலாம். உங்களுக்கு ஜெபிக்க விடுகிறேன். அப்பா பிதாவே, உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா மீ சோதனைகளை கேட்க மாற்ற முடியும். உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வருகிற வார்த்தை முடியும். இந்த பிள்ளைகளை கிறிஸ்துவை அறிவின் வாசனையினாலே நிரப்புக.
இவர்கள் போகிற இடமெல்லாம் கிறிஸ்துவின் நற்கந்த வாசனைகளை வீசுகிறவர்களாய் இவர்களை மாற்றும் ஆண்டவரே. இவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்த, அநேகரை கிறிஸ்துவின் நேராய் வழிநடத்த, சபைக்கு நேராய் வழிநடத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் கருவிகளாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதி தேடுகிறது. உலகத்தில் மனம், பொருள், ஆசை, படிப்பு எல்லாவற்றையும் காட்டுகிறோம். உமக்கு உங்களுடைய வார்த்தைக்கும் உண்மை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளை முதலிடத்தில் வைக்கப்படுகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தெய்வீக சமாதானம், சந்தோஷம், மன நிறையும் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்க நினைக்கிற மனுஷிக வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் தோற்று போவதாக ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். மனிதனுக்கு முன்பதாக, சாத்தானுக்கு முன்பதாக எங்களை இந்த திருச்சபை மக்களை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விட்டுக் கொடுக்காமல் கர்த்தர் காத்திடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் கனமகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தத்தை சொல்லி, என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்தராமத்தை சொல்லி, ஆத்துமாவே உம்முடைய ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.